ஜெயலலிதா வந்து ஒரு பிராமினா பார்த்து திருமாவோட அப்சர்வேஷன் அதில் இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவே வந்து ஒரு திராவிட இயக்க கொள்கைகளில் தீவிரமாக நம்பிக்கை கொண்டவங்க தான். ஒரு தடவை அவங்கள பார்த்து நான் ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்டபோது, கோவிலுக்கு போயிடலான்னு கேள்வி கேட்டபோது, எங்கள் அம்மா சொல்லும்போது சில சமயம் போவேன், நானே போக மாட்டேன், மற்றவங்க போகிறதையும் தடுக்க மாட்டேன், எனக்கு சடங்குகளிலும் சம்பிரதாயங்களிலும் நம்பிக்கை கிடையாது. ஸோ அந்த ஆங்கிளில் தான் அவங்க இருந்தாங்க. ஆக்சுவலாக வாழ வீடு தான் என்னுடைய கொள்கை, லீவ் அண்ட் லெட் லீவ் தான் என் கொள்கை, நான் யாரையும் கோயிலுக்கு போக சொல்ல மாட்டேன், என்னையும் யாரையும் சொன்னால் நான் கேட்க மாட்டேன்ற மாதிரி பேசினாங்க. ஸோ அவங்க பார்வை அந்த மாதிரி இருந்தது. இப்போ லேட்டர் பீரியடில் அவங்க மாறி போயிட்டாங்க. கோயில் அலைஞ்சிருந்ததை நம்ம பார்த்தோம். அது வேறு விஷயம். ஆனால் இவங்க திராவிடத்தோட அடிப்படை கொள்கை என்னென்னா வந்து தனிப்பட்ட பிராமணர்கள் இருக்கிறதோ கடவுள் எதிர்ப்போ அவங்க கொள்கை கிடையாது. என்னைக்கு வாக்கு இதில் வந்தாங்களோ, ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் வந்தாங்களோ அன்றைக்கி அவங்க தங்களை லிபரலைஸ் பண்ணிட்டாங்க. அதில் இருக்கிற சில பேர் தீவிர நாத்திகவாதிகளாக இருக்கலாம். ஸோ இப்போ பிராமணர்களை சேர்க்கறது வந்து அது ஒன்றும் திமுக கொள்கைக்கு எதிரான விஷயம் கிடையாது என்பது என்னுடைய கருத்தானால், அது வந்து பிஜேபியை வந்து ஒரு பிராமின் டாமினேட்டட் பார்ட்டியாக இருக்கிறதுனால அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் திமுகவுக்கு அது அட்வான்டேஜாக இருக்கலாம்.